ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் ஏசாயா 8வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் நாம் வாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஏசாயா 8:9 ஜனங்களை நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள், முறிந்து விடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தை வசனைகள், அது நிற்காது. தேவன் எங்களோடு இருக்கிறார். கர்த்தர் கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியில் நடவதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும், சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலில் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். அவர்கள் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு போவார்கள். சாட்சியாகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தில் முத்திரையிடு என்றார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே பார்க்கிறோம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஜீவிக்கிறவர்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் வெளிப்படுத்துகிறார். கூட்டம் கூடினாலும் முறியடிக்கப்படுவார்கள். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கர்த்தருக்கு பயப்படாதபடி, தெய்வத்துக்கு பயப்படாதபடி கூட்டம் கூடுகிற கூட்டம். ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவல் உடைய ஆடலும் பாடலும் கூட்டம் கூடி இப்படிலாம் கூட்டம் கூடுகிறது சிதறடிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவில்லை, கூட்டம் கூடுகிறது பெருசு இல்லை. அது யாருக்காக கொடுக்கிறது? இந்த கூட்டம் தேவனை மகிமைப்படுத்த கொடுக்கிறதா, அல்லது மனிதனை பிரியப்படுத்த கொடுக்கிறதா, இல்லை யாரோ ஒரு மனிதனை பிரியப்படுத்துவதற்காக கூடுகிறதா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காகவே கூட்டம் கூடணும். ஆலோசனை செய்கிறதும் பாருங்கள், இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு, ஒரு சில கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். அது கட்டுப்பாடு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். இன்றைக்கி கூட்டம் கூடினாலும் ஆலோசனை செய்கிறதும் தேவனுக்கு பிரியமில்லாதபடி, கர்த்தருக்கு பயப்படாதபடி, தெய்வத்துக்கு பயப்படாதபடி ஆலோசனை செய்கிறதெல்லாம் அபத்தமாகுமாம். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. வார்த்தை வசனங்கள் அது நிற்காது. என்ன வார்த்தையை பேசினாலும் அது நிலை நிற்காது. எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாட்சி ஆகமத்தையும் வேதத்தையும் முத்திரையிடு என்று சொல்லுகிறார். சாட்சி ஆகமம் நமக்கு வேண்டும், வேதம் வேணும். கர்த்தருக்காக காத்திருக்கணும், அவருக்காக அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன்னு ஏசாயா எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடியாய் நாம் இருப்போமானால் ஆலோசனைகள் பொய்யாய் மாறிவிடும். கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடப்போமானால் ஸ்தோத்திரம், கூட்டம் கூடினாலும் சிதறடிக்கப்படுவார்கள். கட்டுப்பாடு பண்ணால் அது கட்டுப்பாடாக இருக்காது. அவரே உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, அந்த பரிசுத்த ஸ்தலமாகிய கர்த்தரை நம்பி பரிசுத்த ஜீவிதம் இருக்குமானால், அவரை நம்பியிருப்போமானால் செழிப்போம். அவரை நம்பியிருப்போமானால் நம்ம ஆலோசனைகள் உறுதிப்படும். அவரை நம்பியிருப்போமானால், அவரை நம்பி கூட்டம் கூடுகிற கூட்டம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானம் இல்லாதபடி இதோ பாருங்கள், ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்றினரை போன்ற அசிரிய ராஜாவையும், அதாவது வெள்ளம் போல வந்து கழுத்து வரையில் வெள்ளம் வரும்னு சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாதபடி வாழ்கும் பொழுது நாம் ஆலோசனைகள் அபத்தமாகி போகும். கூட்டம் கூடினாலும் சிதறடிக்கப்படுவோம். எனவே கர்த்தருக்காக, கர்த்தர் மகிமைக்காக நாம் கூட்டம் கூடணும், ஆலோசனை செய்யணும், கர்த்தருக்காக காரியங்களை நடப்பிக்கணும். அவரே பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறார். எனவே அதற்காக வேண்டி தான் கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்து மீண்டும் வரப்போகிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். எனவே அவரை சார்ந்து கொள்வோம், அவரோடு சேர்ந்திருப்போம். கர்த்தரை சார்ந்தில்லாத ஆலோசனைகளெல்லாம் அபத்தமாய் போய்விடும்.
கூட்டம் கூடினாலும் அது சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அநேக கூட்டம் கூடினது, கள்ள கூட்டங்கள் கூடினது, கள்ளத்தனமாய் தெய்வத்தை நம்புகிறோம் என்று கூடினவர்கள்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். வேதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தரை நம்பி கூட்டம் கூடுவோம், கர்த்தரை நம்பி ஆலோசனை செய்வோம். அது ஒருபோதும் அபத்தமாகாதபடி கர்த்தர் வாய்க்கு செய்வார். கர்த்தர் அப்படியாக செய்ய உதவி செய்வார். ஜெபமனமாக இரக்கம் உன்னதமான தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே, மனுஷருடைய ஆலோசனைகளெல்லாம் விருதா என்று சொல்லப்படுகிறது. எனவே கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைப்படி கர்த்தர் நம்பி ஆலோசனை செய்து கர்த்தரை நம்பி கூட்டம் கூடி வாழ கிருபை செய்வீராக. பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை ஆசீர்வதியும் ரட்சியும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு விஷயம் இயேசு நாமத்தாலே பிதாவே ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் 2ஆம் தேதி இரவு ஜெபம், லிபனோன் ஜெபத்தோட்டம், பால்பண்ணை பஸ் ஸ்டாப், சிறுமலை ரோடு, திண்டுக்கல் என்கிற இந்த ஸ்தலத்தில் இரவு ஜெபம் இருக்குது. 10லேருந்து 2 மணி வரையிலும். ஸ்தோத்திரம். வாருங்கள், இணைந்து செவிப்போம், தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தருடைய ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலமாக இருப்பதாக. ஆமென்.